வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8ல் இறுதி தேர்வான தேர்வு 7க்கான ஆன்சர் கீ தான். தேர்வு 7க்கான டாபிக் என்னென்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். இது ரொம்பவே பெரிய டாபிக் அப்படிங்கிறதால இதில் மட்டும் 75 கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. 75 கேள்விகளுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். இது நமக்கு யூனிட் 8ல் மட்டும் கவர் ஆகாமல் தமிழ் தேர்வுலையும் கவர் ஆகும். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகள் அதிகமாக இருக்கிறதால நம்ம விளக்கங்கள் பார்க்காம ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் இப்போ தான் அந்த தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் தேர்வுக்கான மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் தருவேன். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இழுக்கா இயன்றது அறம் எதுனா ஆப்ஷன் ஏ அழுக்காறு, அவாவெகுளி, இன்னாசொல். அடுத்து பாருங்க, பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார்னா ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல். 3 பாருங்க, நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக யாரை சொல்லியிருப்பார்னா ஆப்ஷன் பி நல்ல குழந்தைகள். அடுத்து 4 பாருங்க, டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா அன்பும் அறனும் தான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் அன்பும் அறனும் அப்படிங்கிறத தான் இல்வாழ்க்கைக்கு உகந்ததா சொல்லியிருப்பாரு. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். அடுத்து 6 பாருங்க, அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்திற்கு மட்டுமல்லாமல் மரத்திற்கும் துணையாக நிற்கிறது எதுனா ஆப்ஷன் பி அன்பு தான். அடுத்து 7 பாருங்க, விருந்தினர் முகத்தை வள்ளுவர் எந்த மலரோடு ஒப்பிடுகிறார்? விருந்தினர் முகத்தை வள்ளுவர் அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. 8 பாருங்க, வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்கு சிறந்த அணிகலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித குலத்திற்கு சிறந்த அணிகலன் எதுனா ஆப்ஷன் ஏ இன்சொல் தான். அடுத்து 9 பாருங்க, விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பதான். ஆப்ஷன் டி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் செய்வார்க்குன்னு மாற்றிக்கோங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது தான். அடுத்து 11 பாருங்க, எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எதனை போன்றுனா ஆப்ஷன் சி ஆமை போன்று. 12வது கொஸ்டின் பாருங்க, உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்று இருந்தாலும் எதனை போல் கருதப்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனை போல்னா ஆப்ஷன் பி கல்லாதவர் போல் கருதப்படுவார். அடுத்து 13, பிறனில் விழைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவை 4னா ஆப்ஷன் பி பகை, பாவம், அச்சம், பழி. அடுத்து பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுலகம் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ பொறையுடைமை. அடுத்து 15 பாருங்க, செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியது எதுனா ஆப்ஷன் டி அழுக்காறு. அடுத்து பாருங்க, வெக்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெக்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் யாதுனா ஆப்ஷன் டி பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. அடுத்து 17 பாருங்க, உலக அறிவுடையவன் செல்வன் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? எதனோடு ஒப்பிடுகிறார்னா ஆப்ஷன் ஏ ஊருணி. அடுத்து 18 பாருங்க, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீருடைத்து. இக்குறட்பாவில் குறியெதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். அடுத்து 19 பாருங்க, பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லைனா ஆப்ஷன் டி பகிர்ந்து உண்ணுவோரை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனா ஆப்ஷன் சி ஈதல் இசைப்பட வாழ்தல். அடுத்து 21 பாருங்க. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எப்படி அழைக்கிறார்னா ஆப்ஷன் பி அருளற்றவர் அப்படின்னு அழைக்கிறார். அடுத்து 22 பாருங்க. சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்க. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், 1 சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்க. குறள் மதத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. திருக்குறள் மதத்தை பற்றியா பேசுது? கிடையாது. 2 நமக்கு தவறாக இருக்குது. அடுத்து பாருங்க. குறள் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதுவும் கிடையாது, இதுவும் தவறு தான். அடுத்து பாருங்க. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இது கரெக்ட் தான். அப்போது நமக்கு 22க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 4. அடுத்து 23 பாருங்க. கூற்று பாருங்க. திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். ஆமாம், 2மே உண்மைதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி, மேலும் சரியான விளக்கமாகும். அடுத்து 24 பாருங்க. வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் அதிகாரம் எதுனா ஆப்ஷன் டி மெய் உணர்தல். அடுத்து 25 பாருங்க. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ அன்பு தான். அடுத்து 26 பாருங்க. திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலைசிறந்த ஒன்று. வாழ்க்கை நெறிமுறைகள், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது. மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ தான். திருக்குறள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆப்ஷன் ஏ அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது. அடுத்து 27 திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவன எதனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துறது எதனா ஆப்ஷன் பி நட்பு தான். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதினா ஆப்ஷன் பி பொருட்பால். அடுத்து 29 வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? வள்ளுவரோட அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமைகிறது எதுனா அதுவும் ஆப்ஷன் பி பொருட்பால் தான். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. கூற்று திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம் பாருங்க. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 31 பாருங்க. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை கற்புக்கரசியோட ஒப்பிடுகிறார். ஆப்ஷன் சி. அடுத்து 32 பாருங்க. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளில் மிக முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளில் மிக முக்கியமான நோக்கம் எதுனா ஆப்ஷன் சி மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவுவது தான். அடுத்து 33 பாருங்க. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயவர் அப்படின்னு யாரை சொல்லியிருப்பாங்கன்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். ஆப்ஷன் டி இவை 3ம். அடுத்து 34 பாருங்க. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது தூங்க முடியாதுன்னா ஆப்ஷன் ஏ வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. ஒருவன் நெருப்போட நடுவில் இருக்கும்போது கூட தூங்கிடலாமா, ஆனால் வறுமையில் இருக்கும்போது அவன் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. அடுத்து 35 பாருங்க. கீழ்காணும் பொருத்தமான கூற்றுகளுக்குரிய பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்க. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர்.
அடுத்து 2 பாருங்க, இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இந்த கூற்றுகளுக்கு பொருத்தமானது எதுனா ஆப்ஷன் சி, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. அடுத்து 36, உழவு தொழில் செய்பவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? உழவு தொழில் செய்கிறவங்களை வள்ளுவர் எப்படி பார்க்குறாருனா ஆப்ஷன் டி, தேருக்கு அச்சாணி போன்றவராக பார்க்குறாரு. அடுத்தது 37 பாருங்க, பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார்? எதற்கு ஒப்பாக சொல்கிறார்னா ஆப்ஷன் டி, ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. அடுத்து 38 பாருங்க, அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரம் போன்றவர்கள்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா ஆப்ஷன் பி, மக்கள் பண்பு இல்லாதவர்களை. அடுத்து பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். அடுத்து 40 பாருங்க, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதன் வழி வேறுபடுத்துகிறார்னா ஆப்ஷன் ஏ, தொழில் அடிப்படையில் தான். அடுத்து 41 பாருங்க, சான்றாண்மை எனும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை என்பதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்த வருஷம் 2025 கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சான்றாண்மை எனும் மண்டபத்தை தாங்கும் தூண்களாக திருவள்ளுவர் சொல்கிறது எதுனா ஆப்ஷன் சி, 1, 4 மட்டும். அன்பு, நாணம், ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். அடுத்து 42 பாருங்க, வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்மை குடிக்கு உரியன எதுனா ஆப்ஷன் ஏ, நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. அடுத்து பாருங்க 43, திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லைனா ஆப்ஷன் டி, அருந்தியது அற்றது உண்டால். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க, தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாயே தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் எதுனா ஆப்ஷன் ஏ, கல் உண்ணுதல் தான். அடுத்து 45 பாருங்க, கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லுண்பாரை திருவள்ளுவர் நஞ்சுண்பாருக்கு சமமாக சொல்கிறாரு. ஆப்ஷன் பி, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரி யார் இல்லாகி யார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறதுனா ஆப்ஷன் டி, வேந்தர்களுக்கு அறிவுரை கூறுகிறது. அடுத்து 47 பாருங்க, மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும்? எதனோடுனா பாம்போடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும். ஆப்ஷன் ஏ. 48 பாருங்க, யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருனா ஆப்ஷன் ஏ, வில்லேர் உழவர் பகை. அடுத்து 49, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. அடுத்து 50 பாருங்க, சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எப்படி சொல்கிறாருனா ஆப்ஷன் பி, கனவிலும் துன்பம் தருபவராக சொல்கிறாரு. அடுத்து 51 பாருங்க, நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுனா ஆப்ஷன் பி, கேடு தான். அடுத்து 52 பாருங்க, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய தொடர்பு இன்பம் தரும்னா ஆப்ஷன் சி, பண்புடையார் தொடர்பு தான். அடுத்து 53 பாருங்க, அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றதுனா ஆப்ஷன் சி, அறிவில்லாதவர் நட்பு தான். அடுத்தது 54 பாருங்க, டேஷ் செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, செல்வம். அடுத்து 55, கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இந்த கூற்றுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ,
காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இந்த திருக்குறள் தான் இந்த கூற்றுக்கு பொருத்தமானது. அடுத்து 56 பாருங்க. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆப்ஷன் ஏ, பொருளுடையவர் செய்யும் செயல். அடுத்து 57 பாருங்க. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். அடுத்து 58 நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, நல்ல நாட்டிற்கான இலக்கணம். அடுத்து 59 இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருபுணல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருபுணல்னா ஆப்ஷன் சி, மழை நீர், கிணற்று நீர். அடுத்து தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு உவமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை எப்படி சொல்கிறார்னா ஆப்ஷன் டி, மனம் வீசாத மலர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 61 பாருங்க. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. இந்த 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்து 62 ஒரு தூதுவனின் குணங்களாக வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூதுவனோட குணங்கள் எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் டி, தூய்மை, துணைமை, துணிவு. அடுத்து பாருங்க. டேஷ் காலம் கருதி வெறுப்பில வேண்டும் வேட்பச் சொலல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவற்றை அறிந்துனா ஆப்ஷன் ஏ, குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். அடுத்து 64 சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். எந்நிலையை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான்றோர் பழிக்கும் வினையை எந்த நிலையிலும் செய்தல் கூடாது, அது எந்த நிலையை சொல்கிறார்னா ஆப்ஷன் டி, தாய் பசியால் வாடும் காலத்தில். அடுத்து 65 பாருங்க. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்கமும் கேடும் எதனால் வரும்னா ஆப்ஷன் பி, சொல்லால் வரும். அடுத்து 66 பாருங்க. தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான ஆலோசனை கூறும் மந்திரி 70 கோடி பகைவர்களுக்கு சமம். ஆப்ஷன் பி. அடுத்து 67 பாருங்க. உழையும் உப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழையும் உப்பக்கம் காண்பவர் யார்னா ஆப்ஷன் சி, விடாமுயற்சி உடையோர். அடுத்து 68 பாருங்க. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அடுத்து 69 பாருங்க. டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இரண்டையும் திருவள்ளுவர் கண்கள்னு சொல்கிறார்னா ஆப்ஷன் சி, ஒற்றும் நீதி நூலும். அடுத்து 70 பாருங்க. மன்னவனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது. மன்னவனது பட வலிமையை அழிக்கும் ஆயுதமா திருக்குறள் எதை சொல்லுதுன்னா ஆப்ஷன் ஏ, கடுஞ்சொல்லும் தண்டனையும். அடுத்து 71 அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்னா ஆப்ஷன் சி, செல்வத்தை தேய்க்கும். அடுத்து 72 பாருங்க. வேலோடு நின்றான் இடியென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறளோட பொருள் என்னன்னா ஆப்ஷன் டி, முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். அடுத்து 73 பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறள் உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறள் உணர்த்துகிற கருத்து எதுனா ஆப்ஷன் ஏ, காலத்தின் முக்கியத்துவம். அடுத்து 74 பாருங்க. பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி, தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. அடுத்து 75 பாருங்க. லாஸ்ட் கொஷின், உங்களுக்கான கொஷின். மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது.
திருக்குறள் மன்னனோட குற்றமான செயலாக எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நானும் சரியான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில். அவ்வளோதான் நண்பர்களே. நாளைக்கு ஹிஸ்ட்ரிக்கான ஷெட்யூல் கொடுத்துருவேன். நாளை மறுநாளில் இருந்து ஹிஸ்ட்ரிக்கான தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும். ஹிஸ்ட்ரிக்கான தேர்வு 1ல் சந்திப்போம்.